என்ன தெருவில் ஒரு ஆளையும் காணும், வெறிச்சோடி கிடக்கு. லா லா லா. ஏ கரோளு, ஏ தாயி கரோளு, என்ன அன்பு பாட்டி? எங்க வா கரோளு, உன்ட ஒரு விஷயம் கேட்கணும். யான்ட்ட விஷயம் கேட்கணுமா? இந்த அன்பு பாட்டி சரியான வம்பு பிடிச்ச பாட்டியாச்சே. என்ன அன்பு பாட்டி சொல்லுங்க. ஏன் கரோளு, உனக்கு மாப்பிள்ள பார்த்தாச்சாம? எந்த ஊர் மாப்பிள்ள? நேத்து தானே பூச்சிட்டு போனாங்க பாட்டி, அதுக்குள்ள உங்களுக்கு எப்படி தெரியும்? நாங்களாம் எல்லா விஷயத்திலும் அப்டேட்டடா இருப்போம். ஆமா, பெரிய இங்கிலீஷ் இவ்விய அப்டேட்டுனா ஒருத்தி குடும்பத்தில் உள்ளது இன்னொருத்திக்கிட்ட போய் சொல்லி கோலு மூட்டி சண்டை இழுத்து விடுவது அந்த கிளவிமார்களோட அப்டேட்டு. ஏன் தாயி கரோளு, என்ன அங்க பேசிட்டு இருக்க? சொல்லு, எந்த ஊர் மாப்பிள்ள உனக்கு? மாப்பிள்ள எங்க வேலை பார்க்காரு? மாப்பிள்ளைக்கு நம்ம பக்கத்து ஊர் களக்காடு தான், ஆனா சென்னையில வேலை பார்க்காங்க. அப்படியா தாயி? வீடு வாசல்லாம் இருக்குதா இல்லையா? எவ்வளவு சம்பளம் வாங்குதாரு? அதெல்லாம் எனக்கு தெரியாது பாட்டி. இப்போ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்களாம்? இப்ப இருக்க பைய உள்ளிலுக்கு வாய பாரு. ஒரு வயசானவ கேட்ட அதுக்கு பதில் சொல்லாம எடக்கு முடக்கா பேசுறத பாரு. உன் புருஷன் சம்பளத்தை தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன ஊரு ஃபுல்லா கொட்டடிக்க வாட்டி செய்ய போறேன்? ஆமா, அதுதானே உங்களுக்கு வேலை. ஒரு விஷயம் தெரிஞ்சிட்டா போதுமே. வந்தே பாரத் கூட அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகாது. ஆனால் உங்கள் எக்ஸ்பிரஸ் இருக்குதே, ஊரில் இருக்க கிளவியெல்லாம் சேர்ந்து 5 நிமிஷத்தில் 50 வீட்டை கெடுத்துருவிய. ஏன் கரோளு, என்ன வாய் பேசுத நீ? இந்த மாதிரி உன் வாயை வச்சுக்கிட்டு உன் புகுந்த வீட்டுக்குள்ள பெயராத. மாமியார் வாரிராலே சாத்திப்பிடுவா. புருஷனுக்கு மரியாதை கொடுத்து அடங்கி இரு. மாமியார் மாமனாருக்கு மரியாதை கொடு. ஆ அதெல்லாம் நான் பார்த்துக்கிடுவேன். எனக்கு எல்லாம் தெரியும். எனக்கு வேலை இருக்கு, நான் வாரேன். அந்த காலத்தில் நாங்களாம் புருஷன் ஊன்னு சொன்னாலே ஊஞ்சல் கட்டிடுவோம். ஒரு வார்த்தை எதிர்த்து வராது. பைபிளில் சாரால் ஆபிரகாம ஆண்டவரேன்னு கூப்பிட்ட மாதிரி தான் நாங்களும் கூப்பிடுவோம். இப்போ இருக்க பிள்ளைகள் என்ன வாய் பேசுது? 4 மணிக்கு வீட்டு விட்டு போனவா, மணி 6:30 ஆகுது. எத்தனை நேரம் ஆனா உமருக்கு என்ன? வயிறு பசிக்கு அன்பு, சோறு இருந்தா போடு, சாப்பிட்டு தூங்குதேன். இப்பவே உமருக்கு என்ன சோறு? படுத்து தூங்கும். நான் இனிமேதான் சோறே பொங்க போறேன். ரெடியானதை எழுப்பி விடுதேன்.